நான் சொல்றத இங்க ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு கத்துனாலும் என் குரலுக்கு இங்க எந்த விலையும் இல்ல. என்ன பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஏளனம், ஒரு அலட்சியம். நண்பர்களே, இந்த உணர்வு, இந்த வலி உங்களுக்கும் இருக்கா? வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஏண்டா என்னைய யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தனிமையில உட்கார்ந்து கலங்கி இருக்கீங்களா? நாம நினைப்போம், இன்னும் சத்தமா பேசுனா கேட்பாங்களோ, இன்னும் நிறைய பேசுனா மதிப்பாங்களோ, இன்னும் பந்தாவா ட்ரெஸ் பண்ணா பயப்படுவாங்களோ அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட மதிப்பு குறையுது. ஒரு காட்டை எடுத்துக்கோங்க. நாய் குறைக்கும், குள்ள நரி உளையிடும், காகம் கத்தும். ஆனா காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அது வேட்டையாட வரும்போது சத்தம் போடாது. அது நடந்து வரும்போது ஒரு மையான அமைதி இருக்கும். அந்த அமைதிக்கு பேருதான் சைலண்ட் பவர், அதாவது மௌனத்தின் சக்தி. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை விழுங்கி மௌனத்தை ஆயுதமாக ஏந்துகிறானோ அவனால் ஒரு போர்க்களத்தையே இரத்தம் சிந்தாமல் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண டிப்ஸ் இல்ல. இது உளவியல் மற்றும் சாணக்கிய நீதி கலந்த ஒரு வாழ்க்கை பாடம். உங்களை சுத்தி கொண்டிருக்கிறவங்கள உங்களுடைய ஒரு சொல்லால், ஏன் ஒரு பார்வையால் கட்டுப்படுத்தக்கூடிய 6 பயங்கரமான மௌன விதிகளை ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோவின் முடிவில நீங்க பேசவே தேவையில்லை, உங்க மௌனம் பேசும், உலகம் கேட்கும். முதல் விதி இதுதான் அஸ்திவாரம். குறைவா பேசு, நிறைவா சாதி. பொதுவா நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டோம். ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்தா நமக்கு தெரியாத விஷயமா இருந்தா கூட நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக எதையாவது பேசுவோம். நண்பர்கள் கூட்டத்துல அடுத்தவங்க பேசுறத கேட்காம நாமளே பேசிட்டே இருப்போம். சாணக்கியர் சொல்றாரு, மூடர்களின் சக்தி அவர்களின் நாவில் இருக்கிறது, ஞானிகளின் சக்தி அவர்களின் மௌனத்தில் இருக்கிறது. இதை புரிய வைக்க ஒரு கதை சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு ஊர்ல கண்ணன்னு ஒரு தட்சல் இருந்தான். அவன் கை வேலை அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். ஆனா அவன் ரொம்ப விசித்திரமானவன். வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை பேச மாட்டான். யாராவது வந்து பேசினாலும் ஒரு சின்ன புன்னகை இல்லனா ஒரு தலையசைப்பு, அவ்வளவுதான். அந்த ஊருக்கு புதுசா ஒரு பெரிய பணக்காரர் வந்தாரு. அவருக்கு கொஞ்சம் பணத்திமிரு அதிகம். அவருக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான கட்டில் செய்யணும். அவர் கண்ணனை தேடி வந்தாரு. ஏம்பா, எனக்கு ஒரு கட்டில வேணும், ஆனா நான் இவ்வளவுதான் தருவேன், உனக்கெல்லாம் இதுவே பெரிய காசு அப்படின்னு எடுத்த உடனே ஆடம்பமா பேசினாரு. சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயையோ சாமி, இது பத்தாது, எனக்கு பொண்டாட்டி புள்ள இங்க இருக்குன்னு கெஞ்சி இருப்போம். இல்லன்னா, ஏயா காசு இருந்தா என்ன வேணா பேசுவியான்னு சந்தைக்கு போயிருப்போம். ஆனா கண்ணன் அவன் உளிய கீழே வச்சான். அந்த பணக்காரரை நிமிர்ந்து பார்த்தான். கண்ல கோபம் இல்லை, பயம் இல்லை, வெறும் அமைதி. ஒண்ணுமே பேசல. அந்த அறை முழுக்க ஒரு நிசப்தம். 10 நொடிகள், 20 நொடிகள் அந்த பணக்காரருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன, இவன் பதில் பேசாம இப்படி ஊடுருவி பார்க்கறான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். அவரோட ஆணவம் அந்த மௌனத்துக்கு முன்னாடி கரைய ஆரம்பிச்சது. அப்ப கண்ணன் ரொம்ப மெதுவா ஆனா அழுத்தமா சொன்னான், ஐயா, தரமான வேலைக்கு சரியான மரியாதை வேணும். என் வேலை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேற ஆளை தாராளமா பார்க்கலாம். மறுபடியும் அமைதி. அவன் சொன்னது 2 வரிதான். ஆனா அதுல இருந்த கம்பீரம் அந்த பணக்காரரை யோசிக்க வச்சது. இவன் காசுக்கு அலையல, இவன் தன்மானத்துல உறுதியா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கேட்ட பணத்தை கொடுத்து மரியாதையா பேசிட்டு போனாரு. இங்க என்ன நடந்தது? நீங்க அதிகமாக பேசும்போது எதிராளிக்கு உங்களை எடை போடுறது சுலபம். இவன் இவ்வளவுதான், இவன் லூசு, இவன் பயந்தாங்கோலின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இவன் மனசுல என்ன நினைக்கிறான், இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்னு அவங்க மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். மனித மூளைக்கு தெரியாத விஷயத்தை பார்த்தா பயம் வரும். அந்த பயம்தான் மரியாதை. அதனால இனிமேல் தேவையில்லாம பேசாதீங்க. உங்க வார்த்தை ஒரு வைரம் மாதிரி இருக்கணும். அது எப்பவாச்சுதான் வெளியே வரணும். அப்படி வரும்போது அதுக்கு மதிப்பு இருக்கணும். 2வது விதி, எப்பொழுதும் கிடைக்காதே. இது பிசினஸ் மேக்னெட் முதல்ன லவர்ஸ் வரை எல்லாருக்கும் பொருந்தும். எப்பொழுதும் ஆக இருக்காது. சாணக்கியர் என்ன சொல்றாரு? அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அளவுக்கு மீறி பழகினால் மரியாதையும் போகும். தங்கம் ஏன் விலை அதிகமா இருக்கு? ஏன்னா அது பூமிக்கு அடியில கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்கணும், அது கம்மி. காத்து ஏன் இலவசமா இருக்கு? ஏன்னா அது எங்கேயும் இருக்கு. நீங்க தங்கமா இருக்கணுமா இல்ல காத்து மாதிரி இருக்கணுமா? யோசிங்க. ரவி குமார்னு 2 பேர் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க. ஒரே திறமை, ஒரே சம்பளம். ரவி ரொம்ப ஜாலி டைப். யார் கூப்பிட்டாலும் உடனே போயிடுவான். ரவி, காஃபி குடிக்க வரியா? வரேன் மச்சான். ரவி, இந்த வேலையை முடிச்சு கொடுறியா? கண்டிப்பா பாஸ். ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல 24 மணி நேரமும் ஜோக் போட்டுட்டு ரிப்ளை பண்ணிட்டே இருப்பான்.
எல்லாரும் ரவிய நல்ல பையன்னு சொன்னாங்க. ஆனா யாரும் அவனை ஒரு லீடர்னு சொல்லல. இன்னொரு பக்கம் குமார், அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். அவன் லஞ்ச் டைம்ல எல்லார் கூடயும் போய் அரட்டை அடிக்க மாட்டான். அவனுக்குன்னு சில நேரம் ஒதுக்கி படிப்பான். மீட்டிங்ல தேவையில்லாம பேச மாட்டான். ஆனா அவன் பேசினா பாஸ்ல இருந்து பியூன் வரைக்கும் கவனிப்பாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டான். வேலையை முடிச்சிட்டு தான் கூப்பிடுவான். ப்ரொமோஷன் டைம் வந்தது. ரவி தான் எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை. ஆனா ப்ரொமோஷன் குமாருக்கு போச்சு. ரவிக்கு செம்ம கோபம். நான் எல்லாரும் அவ்வளோ க்ளோஸ், ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னா ரவி சுலபமா கிடைப்பான், ஆனா குமார் ரொம்ப அரிது. மக்கள் சுலபமாக கிடைப்பதை மதிப்பதில்லை. எதை அடைய கஷ்டப்பட வேண்டுமோ, எதற்காக காத்திருக்க வேண்டுமோ அதைத்தான் மதிப்பார்கள். இதை எப்படி உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்றது? ஃபோன் அடிச்சா உடனே எடுக்காதீங்க. நீங்க ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கீங்கன்னு காட்டுங்க. அவசரம்னா பரவாயில்ல. எல்லா பார்ட்டிக்கும் போகாதீங்க. நான் பிஸின்னு சொல்ல பழகுங்க. நீங்க இல்லாதது அந்த இடத்துல ஒரு குறையா தெரியணும். நோ சொல்ல பழகுங்க. மத்தவங்க உங்களை அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்த விடாதீங்க. உங்க நேரம்தான் உங்க சொத்து. அதை சும்மா வரவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணாதீங்க. 3வது விதி, எதிர்வினை ஆற்றாதே, அதாவது ரியாக்ட் செய்யாதே. அதுவே உன் கவசம். இதுதான் இருப்பதிலேயே கஷ்டமான ஆனாலும் சக்தி வாய்ந்த விதி. 0 ரியாக்ஷன் பவர். நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா உடனே கோபம் வரும். கத்துவோம், திட்டுவோம், அழுவோம். சாணக்கியர் சொல்றாரு, உன் உணர்ச்சிகளை எதிரிக்கு காட்டாதே. அவன் உன்னை தாக்கும்போது நீ அமைதியாக இருந்தால் அது அவனை பைத்தியமாக்கும். உங்களை ஒருத்தன் கோபப்படுத்த முயற்சிக்கிறான். நீங்க கோபப்பட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். உங்க ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில இருக்குன்னு அர்த்தம். ஒரு காலேஜ்ல சுரேஷ்னு ஒரு பையன் ரொம்ப சாது. அவனை கிண்டல் பண்றதுக்குன்னே விக்ரம்னு ஒரு சீனியர் ரவுடி பையன் இருந்தான். விக்ரமுக்கு சுரேஷை பார்த்தாலே பிடிக்காது. எப்படியாவது இவனை அழ வைக்கணும், டென்ஷன் ஆக்கணும்னு நினைப்பான். ஒரு நாள் கேன்டீன்ல எல்லாரும் இருக்கும்போது விக்ரம் வேணும்னே சுரேஷ் மேல காஃபியை கொட்டிட்டான். சாரிடா, கண்ணு தெரியல, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கான்னு பார்த்தேன்னு நக்கலா சிரிச்சான். கேன்டீனே அமைதியாச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இப்ப அடிதடி நடக்க போகுதுன்னு. சுரேஷுக்கு உள்ளுக்குள்ள எரியுது, ரத்தம் கொதிக்குது. ஆனா அந்த நிமிஷம் அவன் சாணக்கியர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டான். அவன் சட்டையை உதர்னான். விக்ரம பார்த்தான். முகத்துல ஒரு சின்ன உணர்ச்சி கூட இல்ல. கோபம் இல்லை, பயம் இல்லை, வருத்தம் இல்லை. ஒரு மரக்கட்டை மாதிரி விக்ரமை 3 வினாடி பார்த்தான். அப்புறம் பக்கத்துல இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொடச்சிட்டு தன் நண்பன் கிட்ட, வா மச்சான், கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டான். விக்ரமுக்கு அவமானம் தாங்கல. அவன் எதிர்பார்த்தது சண்டை இல்லனா அழுக. ஆனா கிடைச்சது உதாசீனம். கூட்டத்துல இருந்தவங்க விக்ரம பார்த்து ரகசியமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவன் இவ்வளவு பண்ணியும் அவன் இவனை ஒரு பொருட்டாவே மதிக்கலையேன்னு. விக்ரமோட இமேஜ் டேமேஜ் ஆச்சு. இதுல இருக்கிற சைக்காலஜி சக்தி என்னன்னா, எதிரிக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வேணும். அதை நீங்க கொடுக்காத வரைக்கும் அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு வகையிலான தாக்குதல். 4வது விதி, திறந்த புத்தகமாக இருக்காதே, மர்மத்தை தக்க வைத்துக்கொள். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். நமக்கு ஒரு ஐடியா வந்தா போதும், இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்க போறோம்னா போதும், உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, நண்பர்கள் கிட்ட ஃபோன் போட்டு சொல்றது, மச்சான் நான் இதை பண்ண போறேன், அதை கிழிக்க போறேன் அப்படின்னு. பாண்டா சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் திட்டங்களை மனதிற்குள் வை. அதை வெளிப்படுத்தினால் எதிரிகள் விழித்துக் கொள்வார்கள், பொறாமைக்காரர்கள் கண் வைப்பார்கள். ராஜாவுக்கும் சிவாவுக்கும் ஒரே நேரத்துல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ராஜா ரொம்ப ஓபன் டைப். அவன் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறான், யார்கிட்ட டீல் பேச போறான், அவனோட பலவீனம் என்ன, எல்லாத்தையும் பார்ட்டியில உளறிடுவான். சிவா ஒரு மர்ம மனிதன். அவன் என்ன பண்றானே யாருக்கும் தெரியாது. அவன் ஆபீஸ்க்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்கும் தெரியாது. ராஜாவோட எதிரிகள் அவன் சொன்ன விஷயங்களை வச்சு அவன் டீலை தடுத்து நிறுத்தினாங்க. அவனோட ஐடியாவை காப்பி அடிச்சு அவனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. ராஜா நொடிச்சு போயிட்டான். ஆனா சிவா அவன் என்ன செய்ய போறான்னு யாருக்கும் தெரியாததால யாராலையும் அவனுக்கு தடையா இருக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட்ல பெரிய ஆளா ஜெயிச்சு நின்னான். மர்மம் ஏன் செயல்படுகிறது? மர்மம் எப்போதுமே கவர்ச்சியானது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது கூட அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தான் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். உங்க அடுத்த நகர்வு என்னன்னு யாருக்கும் தெரியாத வரைக்கும் உங்க மிஸ்ட்ரி ஃபேக்டர் மெயின்டைன் ஆகும். அப்பதான் நீங்க தனித்து தெரிவீங்க. இது பெரிய சைக்காலஜி ட்ரிக். தெரியக்கூடாது. நீங்க முட்டாளா புத்திசாலியா பணக்காரனா ஏழையா எதையும் வெளியே காட்டாதீங்க. அவங்கள யூகிக்க விடுங்க. உங்களை யாராலையும் கணிக்க முடியலன்னா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. 5வது விதி, மரியாதையை அளந்து கொடு, அதை முதலீடு செய். சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு. அது தப்புன்னு சொல்லல. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன்னையே முட்டாளாக்கும். ரகுன்னு ஒரு பையன் இருந்தான்.
ரொம்ப நல்லவன். அவன் அப்பா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். பெரியவங்கள பார்த்தா எழுந்து நில்லு, யார் என்ன சொன்னாலும் பணிவா போ, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு அழகு அப்படின்னு. ரகுவுக்கு ஒரு தூரத்து உறவினர் இருந்தார். பேர் சோமசுந்தரம். அவர் கொஞ்சம் வசதியானவர், ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு பேரு. ஆனா வாய திறந்தா அடுத்தவங்கள மட்டந்தட்டி தான் பேசுவாரு. குறிப்பா ரகுவை பார்த்தா அவருக்கு இலக்காரம். ஒரு நாள் ஊர்ல ஒரு கோவில் திருவிழா. ரகு அங்க எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருந்தான். அப்போ அங்க வந்த சோமசுந்தரம் 4 பேர் முன்னாடி ரகுவை பார்த்து, ஏப்பா ரகு, நீ பாட்டுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க, ஊருப்படியா ஏதாவது வேலைக்கு போறியா இல்லையா? படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம சும்மா இப்படி ஊரு சுத்தினா சோறு கிடைக்குமான்னு நக்கலா சிரிச்சாரு. ரகுவுக்கு மனசு வலிச்சது. ஆனா பழக்க தோஷத்துல பல்ல காட்டிட்டு குனிஞ்சு நின்னு, இல்ல மாமா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சிரும்னு பவ்யமா சொன்னான். சோமசுந்தரம் விடல. நீங்க எல்லாம் எங்க தேர போறீங்க, உங்க அப்பம் புத்தி தான் உனக்குன்னு அவன் குடும்பத்தையே இழுத்து அசிங்கப்படுத்தினாரு. அப்பவும் ரகு எதிர்த்து பேசல, அமைதியா தலை குனிஞ்சிட்டு போயிட்டான். இத பார்த்த மத்தவங்களும் ரகுவை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அன்னைக்கு ரகுவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நாம எவ்வளவு பணிவா போறோமோ அவ்வளவு இவர் நம்மள மிதிக்கிறாரு. இவருக்கு நாம கொடுக்கிற மரியாதை அவருக்கு திமிரதான் வளர்க்குதே தவிர அன்ப வளர்க்கல. அப்போதான் அந்த 5வது விதி அவனுக்கு ஞாபகம் வந்தது. தகுதி இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன்னையே முட்டாளாக்கும். ரகு முடிவு பண்ணா, இனிமே இவருக்கு மரியாதை கிடையாது. ஆனா சண்டை போடாம கண்ணியமான விலகல் மூலமா இவருக்கு பாடம் புகட்டணும். 6 மாசம் கழிச்சு ரகுவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். ரகு இப்போ கொஞ்சம் மாறி இருந்தான். ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு தன்னம்பிக்கையோட இருந்தான். விழாவுக்கு சோமசுந்தரம் வந்தார். வழக்கமான திமிரோட, என்னப்பா ரகு, சாப்பாடெல்லாம் நல்லா போட்டிருக்கியா? போன முறை மாதிரி சொதப்பிடாதமன்னு சத்தமா கேட்டாரு. வழக்கமா இருக்கிற ரகுவா இருந்தா, ஐயோ மாமா மன்னிச்சுக்கோங்க, நல்லா பண்றோமேன்னு பதறி இருப்பான். ஆனா இது புதிய ரகு. ரகு நிமிர்ந்து நின்னு அவர் கண்ணை நேரா பார்த்தான். முகத்துல எந்த சிரிப்பும் இல்ல, கோபமும் இல்ல, ஒரு ஆழமான அமைதி. வெறுமனே எல்லாம் சிறப்பா நடக்கும், நீங்க போய் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான். சொல்லிட்டு அவர் பதிலை எதிர்பார்க்காம பக்கத்துல இருந்த இன்னொரு நண்பர்கிட்ட திரும்பி, வா மச்சான், நாம அந்த வேலையை பாப்போம்னு கூட்டிட்டு போயிட்டான். சோமசுந்தரத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இவனா இப்படி பேசுறான், நம்மள கண்டுக்காம போறானேன்னு அவருக்கு அவமானமா இருந்தது. ரகு அவரை அவமதிக்கல, ஆனா அவருக்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கல. அந்த அளவான மரியாதை அவருக்கு சவுக்கடி மாதிரி இருந்தது. காலப்போக்குல ரகுவோட பிசினஸ் வளர்ந்தது. அவன் குடும்பத்துல எந்த விசேஷம் நடந்தாலும் சோமசுந்தரத்தை நேர்ல போய் கூப்பிடுறத நிப்பாட்டிட்டான். வெறும் பத்திரிக்கை மட்டும் தபால் அனுப்புனேன். ஒரு நாள் சோமசுந்தரத்துக்கு ஒரு பண உதவி தேவைப்பட்டது. வேற வழி இல்லாம ரகு கிட்ட வந்து நின்னார். ரகுப்பா, ஒரு சின்ன உதவின்னு தயங்கி கேட்டாரு. ரகு இப்பவும் அவர் அவமதிக்கல. உடாருங்க சார்னு சொன்னான். மாமான்னு கூட கூப்பிடல. தேவையான உதவியை செஞ்சான். ஆனா ஒட்டவும் இல்ல, உறவாடவும் இல்ல. வேலை முடிஞ்சதா கிளம்பலாங்கிற தோரணை அவன் கண்ணுல இருந்தது. அப்போ சோமசுந்தரம் நினைச்சாரு, அன்னைக்கு இவன் என் காலில் விழுந்து கிடந்தப்போ நான் மதிக்கல, இன்னைக்கு இவன் எனக்கு ஒரு மனுஷனா கூட பார்க்கல. ஆனா என் மரியாதை குறையாம நடத்துறான். இவன் வளர்ந்துட்டான், நான் தோத்துட்டேன். பாத்தீங்களா? ரகு கத்தியை எடுக்கல, சத்தம் போடல. அவன் செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். மரியாதைங்கிற முதலீட்டை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தான். தகுதி இல்லாதவங்களுக்கு அவன் கொடுத்தது மௌனம் மற்றும் விலகல் மட்டும்தான். சாணக்கியர் சொல்றது இதுதான். உங்க மரியாதை ஒரு வைரம் மாதிரி, அதை குப்பை தொட்டியில வீசாதீங்க. யார் அதை பத்திரமா பாதுகாப்பாங்களோ அவங்க கையில மட்டும் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஒரு புன்னகை, ஒரு விலகல், அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. மரியாதை என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. அது தகுதி உள்ளவங்களுக்கு மட்டுமே காட்டப்பட வேண்டிய பிம்பம். யார் உங்களை மதிக்கிறார்களோ, யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க அன்பையும் மரியாதையும் கொட்டி கொடுங்க. மற்றவங்களுக்கு உங்க மௌனம்தான் பதில். கடைசி விதி, உடல் மொழியின் அதிகாரம். இது ஒரு பிராக்டிக்கல் ட்ரிக். கண்களால் பேசு. நீங்க பேசாமலே அதிகாரம் செய்யணும்னா உங்க உடல் மொழி ராஜாவை போல இருக்கணும். அமைதியான மனிதர்கள் அதிகம் பேச மாட்டாங்க, ஆனா அவங்க பார்வை ஊடுருவி செல்லும். இதை இப்பவே ட்ரை பண்ணுங்க. யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. தரையை பார்க்காதீங்க, வானத்தை பார்க்காதீங்க, கூனி குறுகி நடக்காதீங்க. தோள்களை விரிச்சு தலையை நிமிர்த்தி நடங்க. பதட்டமா எதையும் செய்யாதீங்க. மெதுவா திரும்புங்க, மெதுவா கையாசைங்க. நிதானம்தான் பலம். அந்த பார்வை சொல்லும், நான் உன்னை கவனிக்கிறேன், நான் உனக்கு பயப்படல, நான் இங்கே தான் இருக்கேன். வார்த்தைகளால் சொல்ல முடியாததை ஒரு தீர்க்கமான பார்வை சொல்லிவிடும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்தது வெறும் டிப்ஸ் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. அமைதினா பலவீனம் கிடையாது, அமைதிதான் ஆகச்சிறந்த அதிகாரம். கடல் மேல பார்க்க அமைதியா தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழமும் சக்தியும் யாராலும் கணிக்க முடியாது. சின்ன படகை முழுங்கவும் தெரியும், பெரிய கப்பலை சுவக்கவும் தெரியும். நீங்க அந்த ஆழமான கடல். இன்றிலிருந்து ஒரு 7 நாளைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. யார் சீண்டினாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க.
உங்க திட்டங்களை ரகசியமா வைங்க. உங்க பார்வையால ஆளுமை செய்யுங்க. நீங்க அப்படி மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மாற ஆரம்பிக்கும். உங்களை மதிக்காதவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்களை ஏளனம் செய்தவங்க உங்ககிட்ட பேச தயங்குவாங்க. ஏன்னா இப்போ நீங்க சாதாரண ஆள் இல்ல, யூ ஆர் அ சைலண்ட் வாரியர். சாணக்கியர் சொன்ன அந்த வார்த்தையை மனசுல ஆழமா பதிய வைங்க. ஒரு புத்திசாலி மனிதன் வாள் இல்லாமலே ராஜ்யத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒரு அமைதியான மனிதன் உலகையே ஆள முடியும். உன் மௌனம் உன் கர்ஜனையை விட சத்தமானது. பேசி தீர்ப்பதை விட சாதித்து காட்டுவதே சிறந்தது. உலகம் உங்களை உத்த பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வாழ வளமுடன். ஜெயித்து காட்டுவோம்.